இப்போ நான் யோசிக்கிறது என் முன்னோர்களுக்கு கிடைக்காத மேடை எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால என்னால் முடிஞ்சதை நம்ம இதை செய்யணும், இதை நம்ம பேசி ஆகணும். இது நம்ம அவங்க கனவு கண்டிருப்பாங்க இல்லையா, அந்த கனவாக தான் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது. நான் மட்டும் இல்லை, இன்னைக்கு நிறைய பேர். அதனால தான் நான் அம்பஸ்ஸாவே உருவாக்கினேன். என்னன்னா எனக்கு பாட்டு, இந்த பாட்டுக்கு பின்னாடி இவர் பேசுகிற கருத்துக்கள்லாம் ரொம்ப ஆழமானது. இவர் வந்து ஒட்டுமொத்த சமூகத்துக்குமான உண்மைகளை இவர் பேசிட்டு இருக்கிறார், அதெல்லாம் எனக்கு தெரியாது. கேட்க நல்லா இருந்தது, அவ்வளோதான். அப்போது அவருடைய பாடல்கள் ரொம்ப, அவருடைய குரலே ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்மைலிங்காக எங்களெல்லாம் தட்டி கொடுப்பாரு. போராடுகிறவர்கள் தான் மக்கள். அவர்களை பற்றி பாடுவதும் எழுதுவதும் மட்டுமல்ல, அவர்களோடு களத்திலும் நிற்பவர்களே உண்மையான மக்கள் கலைஞர்கள். கேஷ்லெஸ் கலெக்டிவ்ல நான் தொடர்ச்சியாக பயணிக்கணுங்கிறது மட்டும்தான் என் நோக்கமாக இருந்தது. ரஞ்சித் அண்ணா என்னை கூப்பிட்டு உரிமையை மீட்போம்னு ஒரு பாடல் எழுத சொன்னது மட்டும்தான் என்னை வந்து சினிமாவுக்குள்ளே வந்து கொண்டு வந்துச்சு. ஓகே, சினிமாவுக்குள்ளே கூட நமக்கு ஒரு இடம் இருக்குது போல இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி சமூக பிரச்சனைகளை பேசினாலே உனக்கு ஷோவே வராது. ஆக்சுவலி நீங்கள் பாடணுன்னா நீங்கள் வந்து யாருக்கும் நோம்பு கும்புற மாதிரி பாட்டு பாடினீங்கன்னா தான் நீங்கள் பணக்காரர்கள் ஆக முடியும். நீங்கள் வெறுமனே இந்த மாதிரியான சமூக சிந்தனைகளை மட்டும் பாடினீங்கன்னா நீங்கள் வந்து புறக்கணிக்கப்படுவீர்கள். ஜெய்பீம், எல்லோருக்கும் வணக்கம். தலித் சுப்பையா ஐயா வந்து அரக்கோணத்தில் நான் சும்மா எங்கள் அப்பாவோட ஏப்ரல் 14 இரவு வந்து இசை நிகழ்ச்சி நடக்கும் பஸ் ஸ்டாண்டில். அந்த பஸ் ஸ்டாண்டில் நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு மட்டும்தான் எங்கள் அப்பா வந்து ஒவ்வொரு வருஷமும் என்னை தவறாமல் சைக்கிளில் கூப்பிட்டு போவார். எங்கள் அம்மா தங்கச்சிலாம் தூங்கிட்ட பிறகு, ஏன்னா மறுநாள் ஸ்கூல் இருக்கும். அப்போ வந்து என்னை நைட்டில் சைக்கிளில் முன்னாடி உட்கார வச்சு என்னை கூப்பிட்டு போவார். போய் பஸ் ஸ்டாண்டில் நடுராத்திரி ஒரு 12 மணி ஆனோடனே பாபா சாஹிப் சிலைக்கு மரியாதை செலுத்துவாங்க. அப்போது வந்து ஐயாவுடைய இசைக்குழுவோட மணிமேகலை அக்கா இவங்க எல்லாரும் வந்து அரக்கோணம் பழைய பஸ் ஸ்டாண்டில் நின்று பாடுவாங்க. வருஷம் பாடுவாங்க. அப்போ தான் அவருடைய பாடல்கள்லாம் நான் கேட்க ஆரம்பித்தேன். எனக்கு பாட்டு, இந்த பாட்டுக்கு பின்னாடி இவர் பேசுகிற கருத்துக்கள்லாம் ரொம்ப ஆழமானது. இவர் வந்து ஒட்டுமொத்த சமூகத்துக்குமான உண்மைகளை இவர் பேசிகிட்டு இருக்கிறார், அதெல்லாம் எனக்கு தெரியாது. கேட்க நல்லா இருந்தது, அவ்வளோதான். அப்போது அவருடைய பாடல்கள் ரொம்ப, அவருடைய குரலே ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்மைலிங்காக எங்களெல்லாம் தட்டி கொடுப்பாரு. என்னை பார்த்து சிரிப்பாங்க. அதுவே எனக்கு ஒரு பெரிய ஒரு பாடகர் என்னை பார்த்து சிரிச்சிட்டதே எனக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். அவர் தான் என்னை வந்து என்ன சொல்கிறது, ஒரு கலைஞர் என்னை வந்து தட்டி கொடுத்தது முதல்ல வந்து பாவலர் தலித் சுப்பையா ஐயா அவர்கள் தான். அவர் மேடையில் பாடுவார், இந்த எங்களுக்கு பெயர் வைக்க உங்களுக்கு துணிச்சல் தந்தது யாரடா, இப்படி வரும், எங்களுக்கு பெயர் வைக்க உங்களுக்கு துணிச்சல் தந்தது யாரடா, உங்களுக்கு பெயர் வைக்க எங்களுக்கு உரிமை உண்டா கூறடா. இந்த மாதிரி நிறைய ரொம்ப ரொம்ப காத்திரமா கேள்வி கேட்கக்கூடிய நிறைய பாடல்களை வந்து அவர் பாடினதை நான் பார்த்துருக்கேன். எனக்கு அப்போ அது என்னன்னு புரியாது. ஆனால் நான் ஸ்கூலில் சும்மா போய் இதை பசங்கிட்டலாம் பாடி காமிச்சிருப்பேன். அப்புறம் இந்த பாட்டு தமிழக அரசியலில் திரைப்பட கழிச்சிகள், அந்த பாட்டெலாம் வந்து ரொம்ப ஊரே விரும்பி கேட்பாங்க எங்கள் ஊரில் எல்லாருமே. அப்போது வளர வளர, ஆனால் நான் வந்து இந்த வேல்யூபிளான ஒரு ஆர்ட் ஃபார்ம் இது, இவர் பேசுகிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு மாறிடுச்சு. தலித் சுப்பையா எங்கள் ஊரில் வந்து பாடக்கூடிய ஒரு கலைஞர், அவ்வளோதான். எங்கள் அப்பாவுக்கும் அவருக்குமான நட்பு தான் ரொம்ப நெருங்கியதாக இருந்தது. அவங்க வருஷம் தவறாமல் அவரை கூப்பிடுவாங்க, பாட வைப்பாங்க. ஆனால் நான் வந்து சிவில் சர்வீஸ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் கேஷ்லெஸ் கலெக்டிவ் ஆடிஷன் நடந்தது. அந்த ஆடிஷனுக்கு நான் எனக்கு உண்மையாகவே சிவில் சர்வீஸ் நான் படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இங்கே படிக்கிற ஸ்கீம்ஸுக்கும் இங்கே இருக்கிற ரியாலிட்டிக்கும் சம்மந்தமே இல்லைன்னு தோணுனே இருந்துச்சு. நம்ம கொடுக்குற சிலபஸில் இருக்கிற ஸ்கீம்ஸுக்கும் நம்ம இங்கே ரியாலிட்டியில் இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. இதை வந்து நம்ம வந்து ஒரு சிவில் சர்வெண்ட் ஆனால் வந்து இதை சத்தியமாக நம்மளால் கேள்வி கேட்கவே முடியாது. ஏன்னா அந்த அநியாயத்தை செய்ய வைக்க போகிறதே உன் கையால் தான் அப்படின்னு எனக்கு வந்து புரிஞ்சுது. அப்போ நான் வந்து ஒரு தடுமாற்றமான பீரியடில் தான் கேஷ்லெஸ் கலெக்டிவ் ஆடிஷனுக்குள்ளே நான் அட்டன் பண்ணுறேன். அப்போ நான் போய் தலித் சுப்பையா ஐயாவுடைய பாட்டு பாடி தான் நான் கேஷ்லெஸ் கலெக்டிவ்க்கு செலக்ட் ஆனேன். இப்போ எனக்கு என்ன பாட்டு பாடுறதுன்னு தெரில. அப்போ வந்து ரஞ்சித் அண்ணா இருக்கிறாரு, ஆதவன் தீட்சன்யா ஐயா இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் பார்க்கும்போது இவங்களாம் உண்மையிலே ரஞ்சித் அண்ணா வந்து ஒரு மிகப்பெரிய சமூக எழுச்சியை, ஒரு விழிப்புணர்வை திரைப்படத்தின் வழியாக ஏற்படுத்தியிருக்காரு. அப்போ அவர் முன்னாடி நின்று, நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, நான் பாடுவதற்கு என்கிட்ட ஒரு பாட்டே இல்லை. நான் ஒரே ஒரு தலித் சுப்பையா ஐயாவுடைய பாடல் தான் பாடினேன். ரஞ்சித் அண்ணா என்னை செலக்ட் பண்ணி என்னை வந்து சேர்த்துக்கிட்டாரு. இப்போ ஆனால் உடனே அதை என்னால் ஐயா கிட்ட சொல்லலை. எனக்கு அப்போ தொடர்பு கூட கிடையாது அவர்கிட்ட. அதுக்கப்புறம் மார்கழியில் மக்கள் இசைக்கு நான் கூடும்போது தான் ஐயா கிட்ட சொன்னேன், ஐயா நான் உங்கள் பாட்டு பாடி தாங்க ஐயா நான் வந்து இதுக்குள்ளே செலக்ட் ஆனேன். அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அதுக்கப்புறம் எனக்கும் அவருக்குமான நிறைய நினைவுகள் இருக்குது. அவர் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கலை என்பதே வந்து ஒன்று சமத்துவத்தை வலியுறுத்துகிற கலை ஒரு பக்கம் இருக்கு,
அசமத்துவத்துக்கு துணை போகிற கலை ஒரு பக்கம் இருக்கு. ரெண்டே சைடு தான் நான் நினைக்கிறேன். என்னுடைய சின்ன அனுபவத்துல நான் புரிஞ்சுக்கிட்டது வந்து, ஒன்று நீ உன்னை யாருன்னு சொல்லாத, நீ எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு இந்த சமூகம் எப்படி இருக்கோ அதுக்கு அப்படியே ஒத்துவுது அப்படின்னா உன்னை நான் பிரபலம்னு ஏத்துக்கிறேன், உன்னை நான் வந்து பாடகர்னு ஏத்துக்கிறேன், உன்னை வந்து ஆனா உன் கதைகளை என்கிட்ட கொடுத்துரு. இப்போ நீ சொல்ல வர பார்த்தியா உன்னுடைய மக்களுடைய கதைகள் இது எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்து அப்படிங்கிற ஒரு வணிக மிருகங்களால் சூழப்பட்ட ஒரு இசை சூழல் தான் இந்த இசை சூழல். இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நான் வந்து தலித் சுப்பையா ஐயாவை பார்த்து நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஆகி வந்துட்டேன். ஈவன் கேஷ்லெஸ் கலெக்டிவ்ல கூட நான் நிறைய முறை வந்து அவருடைய பாடல்களை தான் பாடணும், அவர் பாட்டு நம்ம எழுதவே தேவையில்லை, ஆக்சுவலி அவருடைய பாட்டை மட்டும் நம்ம பாடினாலே போதும் இந்த அப்படின்ற ஒரு ஆழமான நம்பிக்கை கூட எனக்கு இருந்தது. ஆனால் அவருடைய பாடல்களை கேஷ்லெஸ் கலெக்டிவ்ல வைப்பதில் சிரமம் ஏற்பட்ட கூட எனக்கு ரொம்ப மனம் கஷ்டமா இருந்தது. இல்லையே அவர் கரெக்டாக தானே பேசியிருக்காரு, அவர் பேசுனதுல எதுவுமே தப்பு இல்லையே, அவர் தானே ஆர்டிஸ்ட். ஆக்சுவலி அவர் மாதிரி ஒரு பாட்டு கூட இது வரைக்கும் நான் எழுதுனது கிடையாது. அவர் அளவுக்கு வந்து இந்த சமூகத்துக்காக, அதாவது முதல்ல பேசினால அண்ணன் சொன்ன மாதிரி போராடுகிறவர்கள் தான் மக்கள், அவர்களை பற்றி பாடுவதும் எழுதுவதும் மட்டுமல்ல அவர்களோடு களத்திலும் நிற்பவர்களே உண்மையான மக்கள் கலைஞர்கள். அப்படி இருக்கும்போது நம்மளாம் எவ்வளவு தூரம் களத்துல நின்று இருக்கோம்னு யோசிச்சு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. அவங்க தன் வாழ்நாள் முழுக்க அம்பேத்கரிய கொள்கைக்காக அவர் நின்றார். அது வந்து உண்மையிலே நான் வந்து ரீசெண்டா ஜெய்பீம் காம்ரேட்னு ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். அந்த டாக்குமெண்ட்ரி வந்து என்னை பயங்கரமா அழ வச்சுனே இருந்தது. அதை இன்னும் பார்த்து முடிக்கவே இல்லை. நான் அதை நிறுத்தி பார்த்துன்னு இருக்கேன். என்னால் அதை டைஜஸ்ட் பண்ணவே முடியல. ஏன் அம்பேத்கரிய பாடல்களை பாடுவதற்காக கலைஞர்கள் அவ்வளோ பேர் வந்து இந்த மகாராஷ்டிராவில் தொடங்கி தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவிலேருந்து நிறைய கலைஞர்கள் வந்து அவ்வளோ வறுமை சூழலையும் ஏன் இந்த கருத்துக்களை வந்து ஆழமாக பேசியிருக்காங்க. அவங்க நினச்சிருந்தா அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்க தங்களை பற்றி மட்டுமே பாடல்கள் பாடி அப்படியே மானே தேனேன் பாடி இயற்கையை புகழ்ந்து பாடி எதுதோ பாடி வந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் முழுக்க மக்களுடைய வழிகளை மட்டுமே பேசியிருக்கிறார்கள். அதுலேருந்து விலாஸ் கோகலேன்னு ஒரு பாடகர், அவர் வந்து அம்பேத்கர் சிலையை வச்சிருவாங்க, அந்த போராட்டத்தில் கலந்து 10 பேரை துப்பாக்கி சூட்டில் கொன்றுவாங்க. அதை பார்த்துட்டு அம்பேத்கரிய ஒற்றுமை ஓங்குக அப்படின்னு அவர் வந்து தற்கொலை செய்து கொண்டார். இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளாம் என்ன பாட்டு பண்ணிட்டோம் பெருசா. ஆனால் நம்ம கையில ஏந்தி வைத்து கொண்டிருப்பது தலித் சுப்பையா ஐயாவுடைய இன்ஸ்பிரேஷன் தான். அவரை பார்த்து தான் நல்லா வந்து ஆர்டிஸ்ட் ஆகிறார். ஆனால் அவரை மாதிரி நம்மளால இன்னைக்கு பாடிட முடியுமான்னா பாடிட முடியாது. நீங்க எங்கேயுமே சினிமா உலகத்துல கூட நான் சினிமாவுக்கு பாட்டு எழுதலாம் நான் நினைக்கவே இல்லை. உண்மையாவே வந்து கேஷ்லெஸ் கலெக்டிவ்ல நான் தொடர்ச்சியா பயணிக்கணுங்கிறது மட்டும் தான் என் நோக்கமா இருந்தது. ரஞ்சித் அண்ணா என்னை கூப்பிட்டு உரிமையை மீட்போம்னு ஒரு பாடல் எழுத சொன்னது மட்டும்தான் என்னை வந்து சினிமாவுக்குள்ள வந்து கொண்டு வந்துச்சு. ஓகே, சினிமாவுக்குள்ள கூட நமக்கு ஒரு இடம் இருக்கு போல இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நாளடைவில் வந்து இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது நீலம்ல வர சினிமாக்கள், ரஞ்சித் அண்ணன் எடுக்கிற சினிமாக்கள், இல்ல சமூக அக்கறை உள்ள இயக்குநர்கள் எடுக்கிற சினிமாக்களை தவிர மற்ற எந்த சினிமாக்கள்லையும் நம்மளால வந்து இந்த சமூகத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த சமூகம் சாதியா பிரிஞ்சிருக்குது, இந்த சமூகம் மனிதனை மனிதனா அங்கீகரிப்பதிலேயே சிக்கி திணறி கொண்டிருக்கு. நம்ம வந்து டிஜிட்டல் எரான்னு பேசுறோம், டெக்னாலஜின்னு பேசுறோம், எல்லா விதமான ஆடம்பரங்களையும் எல்லா விதமான நவீனங்களையும் கொண்டாடுகிற நாம் தான் கையால் மனிதன் மலம் அள்ளுவதை கண்டு காணாம போய்கிட்டே இருக்கிறோம். அப்ப அதை பற்றி பாடி பேசி ஆக வேண்டிய தேவை இன்னைக்கு இருக்கு. ஆனா இந்த வணிக சூழல் நம்மள என்ன பண்ணுதுன்னா ஃபில்டர் பண்ணி நீ இதெல்லாம் பேசாத, நீ இதெல்லாம் பேசாத, அதெல்லாம் பேசாத. ஒரு முறை எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது. ஆக்சுவலி விஜய் டிவியில வந்து இந்த என்ஜாமி பாட்டுடைய ப்ரொமோஷன் வந்து நான் அதுக்காக போயிருந்தப்போ அப்போ நான் பாட்டு பாட சொன்னாங்க. நான் வந்து ஜெய்பீம் ஆந்தம் பாட்டேன் அந்த அரங்கத்தில். அப்போது அந்த அரங்கத்தில் வேலை செய்கிற அந்த லைட் பிடிக்கிற அண்ணன்கள்லாம் ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டு சொன்னாங்க, தம்பி 8 வருஷமா இந்த இடத்துல யாருமே இது வரைக்கும் ஜெய்பீம்னு சொன்னதே இல்லைப்பா, நீ தான்ப்பா பாடினேன், அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. நான் வந்து ஐயா கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன். ஐயாவே ஆக்சுவலி பார்த்துருக்காரு, சேட்டன் மூலமானு நினைக்கிறேன். பார்த்துட்டு என்னுடைய ஃபோனில் பேசும்போது சொன்னார், அறிவு நாங்கள் ரொம்ப பெரிய விஷயம்ப்பா, நாங்கள் வந்து ஒவ்வொரு 10 பேரா 20 பேரா இந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு போராடுறோம், நீ போய் அவ்வளோ பெரிய இடத்துலயே பாடிட்டு வந்துட்டியப்பா, அம்பேத்கரை உலகம் முழுக்க எடுத்து போய் சேர்த்துட்டியப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சார். நான் தலித் சுப்பையா ஐயாவுக்காக என்ன செய்திட முடியும் பெருசானா, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் செய்திருக்கேன். ஆனால் அந்த பாடலை நான் அந்த அரங்கத்தில் பாடிட்டு வந்த பிறகுதான் என் வாழ்க்கையில பல பெரிய பிரச்சனைகள் வந்தது. ஆக்சுவலி 1-2 கிடையாது. அப்பதான் நான் புரிஞ்சுக்கிறேன், ஓஹோ இது அடிப்படையில் மனிதனை மனிதன் சமம் என்று சொல்கிற தத்துவத்தை எதிர்க்கிறவர்களோட தான் நம்ம வேலை செய்துன்னு இருக்கோம். we are not just fighting against சும்மா ஒரு அமைப்பு ஒரு கட்சி அப்படிலாம் கிடையாது. it's a war between human and inhuman.
மனிதம் என்ன சொல்றது, மனிதத்தை பாடுகிறவர்களுக்கும் மனித தன்மையற்ற கலைஞர்களுக்குமான யுத்தத்தில் தான் நம்ம இருக்கோம். அதுக்கு நடுவில் தான் இந்த பிசினஸ்னு ஒன்று ஒளிஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம வந்து தலித் சுப்பையா ஐயாவை பாடுறோம், பாட்டு கேட்கறோம், கொண்டாடுறோம். ஆனா அவருடைய பாடல்கள் எடுத்து நீங்க ஒரு பாட்டு பாடி பாருங்க, உங்களை எங்க ஷோ கூப்பிட மாட்டான், மெட்ராஸ்ல பயப்படுவான். அந்த பயம் வந்து அந்த உண்மைக்கான வெற்றியா இருந்தாலும் அந்த கலைஞன் வறுமையில வாடுறான் இல்லையா. அப்போ அவருடைய பாடல்களை எடுத்து பாடுறதுங்கிறது வந்து இன்னைக்கு வந்து அணுகுண்டு மாதிரி தான். அவருடைய பாடல்கள்லாம் எடுத்து வீசினா இந்த சமூகத்தில் பல மாற்றங்கள் நிகழும். ஆனா அதுக்கான அரங்கங்கள் இங்க கிடையாது. நீலம் பண்பாட்டு மையத்தை தவிர இப்ப எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் அம்பேத்கரிய பாடல்களை பாடுவதற்கு அரங்கமே கிடையாது. சென்னை சங்கமம் நடந்தது, எங்க ஒரே ஒரு அம்பேத்கர் பாடல் காட்டுங்க. தலித் சுப்பையா வாழ்ந்த மண் தானே. எத்தனை ஆயிரம் கலைஞர்கள் இருக்காங்க தெரியுமா இங்க மக்களுக்காக, சமூக விடுதலைக்காக. இந்த சமூகம் ஒன்னா எவ்வளவு வன்முறை, நீ எவ்வளவு கூரையை கொளுத்தின, நீ எவ்வளவு பேரை கொலை செய்த, நீ என்ன வன்முறை செய்தாலும் மீண்டும் மீண்டும் வந்து உன்னை நான் நேசிக்கிறேன், உன்னோடு உரையாட விரும்புகிறேன், உன்னோடு அன்பு செலுத்த விரும்புகிறேன்னு சொல்லிட்டு அன்பை மட்டுமே கையில் ஏந்தி வந்து பூர்வ பௌத்த கலைஞர்களாக இந்த மண்ணில் ஆயிரக்கணக்கான கலைஞர்கள் இருக்கிறாங்க. அந்த தொடர்ச்சி தான் தலித் சுப்பையா ஐயா அவர்கள். உண்மையிலே வந்து எதுக்காக அஜிடேட் ஆகாம இருக்கணுங்க. கோவம் வந்துனே இருக்கும். ஆனால் அந்த கோவத்தை நீ கண்ட்ரோல் பண்ணி நீ வந்து ஸ்மைலிங்காக தான் நீ ஹேண்டில் பண்ணி, இப்போ நோ யுவர் லாங்குவேஜ், நீ இப்படி பேசணும், நீ இப்படி இருக்கணும். எனக்கு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது, ஏன் இப்போ ஆதி கலைக்கோள் விழான்னு ஒன்று நடந்தது. அப்போ நான் யோசித்தேன், இது என்ன தனியாக வந்து ஒரு நிகழ்ச்சியாக நடக்குது, ஏன் சென்னை சங்கமம் மாதிரியான நிகழ்வுகளில் தலித் சுப்பையா ஐயா பாடல்கள் பாடலாமே. அதே மாதிரி வந்து இந்த ஐபின்னு ஒன்று சொல்கிறாங்க. இப்போ நம்ம பாடல்களை கொண்டாடுறோம், ஆனால் பாடல்களுக்குரிய காப்புரிமைகளை முதலாளிகள் ஆளும் வர்க்கம் வச்சிருக்கலாம். அப்போ நீங்க என்னதான் வந்து இது எங்களுடைய பாட்டு, இது எங்க மக்களுக்கான பாட்டுன்னு நீங்க என்னதான் கொண்டாடினாலும் மொத்த ராயல்டிஸும் வந்து இங்க இருக்கிற ஆளும் வர்க்கத்துக்கு தான் போகும். அப்போ இதை எதிர்த்து நம்ம கேள்வி கேட்பதற்கே முடியாத அளவுக்கு இப்போ சினிமால கூட வந்து ஒரு ரெவல்யூஷன் நடந்துச்சு. தேங்க்ஸ் டு ரஞ்சித் அண்ணன். உண்மையாவே சினிமால வந்து ஒரு இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கதைகளை சொல்லணும்னா ரஞ்சித் அண்ணன்ங்கிற துணை இல்லாம, அவருடைய அட்வைஸ் இல்லாம, அவருடைய பார்வை இல்லாம ஒரு படைப்பு இங்க வெளியவே வர முடியாதுன்ற ஒரு சூழல் இருக்கும்போது இவ்வளவு பேர் அதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், கூர்மையா கவனிச்சு. ஆனா இசை சூழல்ல அப்படி கிடையவே கிடையாது. அது முழுக்க முழுக்க என்ன சொல்றது, 99% அது வந்து ஆதிக்க வர்க்கத்தினால் கட்டுப்படுத்தப்படுகிற ஒரு துறையா இருக்கும்போது அங்க வந்து நீங்க ஒரு அம்பேத்கர் பாட்டு பாடுறதோ ஒரு ஜெய்பீம் சொல்றதோ அருவருப்பாக பார்க்கப்படுது. ஆனா நீங்க அம்பேத்கருடைய பாடல்களை, தலித் சுப்பையாவுடைய பாடல்களை கேட்கலன்னா, அம்பேத்கருடைய பாடல்களை நீங்கள் பாடவில்லை என்றால் இந்த சமூகத்தில் உண்மையாவே சாதி ஒழிப்பு என்பது சாத்தியமே கிடையாது. எந்த விதமான சமூக மாற்றமும் சாதி என்கிற அடித்தளத்திலிருந்து உங்களால் கட்டவே முடியாது. அப்படி நீங்கள் கட்டினீர்கள் என்றால் அது ஊருக்குள்ளேந்து கெட்டு உருப்படாமல் போகும்னு பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்றாரு. அப்படியான ஒரு ஸ்பேஸே கிடையாது. நீலம் பண்பாட்டு மையத்தை தவிர தமிழ்நாட்டில் ஈக்குவாலிட்டியை பேசுறதுக்கான ஸ்பேஸஸே கிடையாது. நீங்கள் சமத்துவத்தை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். மனிதனுக்கு உனக்கு முன்ன மாதிரி நானும் சமம்னு மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த போராட்டத்துக்கு நான் எதுக்கு 2025 வரைக்கும் வரணும்? 2025 வந்தும் நான் வந்து நானும் உன்ன மாதிரி மனுஷன், நானும் உன்ன மாதிரி மனுஷன் இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற இந்த சூழல் இன்னைக்கு கலைத்துறையிலும் நிலவுது. அதை எதிர்த்து நாம் எல்லோரும் வந்து ஒரு இயக்கமாக நம்மளாம் செயல்படணும். குறிப்பாக தமிழ்நாட்டில், தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய அம்பேத்கரிய பாடகர்களை நம்ம ஒன்று சேர்க்கணும். அம்பேத்கரிய கலைஞர்களால் மட்டும்தான் இந்த சமூகத்தை ஒன்று சேர்க்க முடியும். இப்போ நான்லாம் கூட ஒரு பக்கம் கோல்டன் ஸ்பார் எழுதுறேன், ஒரு பக்கம் ஃபீல் லைக் அ பேந்த். எனக்கு இந்த நேரத்தில் வந்து குழப்பமாகும். ஆனால் நான் யோசிப்பேன், நம்ம எப்படி வந்து இந்த இடத்துல எப்படி நிற்கிறது. எனக்குள்ள இருக்கிற தலித் சுப்பையா ஐயா அவருடைய வார்த்தைகள் வந்து என்னை வந்து சில நேரங்கள் ரொம்ப கேள்வி கேட்கும். அப்புறம் நான் மனசு கேட்காம ஒரு முறை எனக்கு வந்து இசைஞானி இளையராஜா ஐயா அவர்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ நான் போகும்போது என்ன கொண்டு போகிறது அவர்கிட்ட, ஒரு இசைஞானி அவர்களிடம் நான் போய் என்ன பேச போகிறேன் எனக்கு எதுவுமே தெரில. ஆனால் நான் யோசிச்சப்போ நான் ஒன்று மட்டும்தான் இசைஞானி இளையராஜா ஐயா கிட்ட கொண்டு போய் காமிச்சேன். அதுதான் அப்போ இந்த புகைப்படத்தை போயிட்டு இசைஞானி ஐயா கிட்ட காமிச்சேன். ஐயா, இவர் வந்து ஒரு அம்பேத்கரிய பாடகர், மக்கள் விடுதலை பாடகர். தன் வாழ்நாள் முழுக்க மக்களுக்காக மட்டுமே பாடியவர். ஆனால் அவர் வாழ்க்கையில் யாரையுமே புகழ்ந்து எழுதுனதில்லை. ஒரு மனிதனை அவர் புகழ்ந்து எழுதியதே கிடையாதுங்க ஐயா. அது ஒரு இசைக்கலைஞரை, உங்களை மட்டும்தான் ஐயா அவர் புகழ்ந்து எழுதியிருக்காரு. அவர் உங்களோட உண்மையான ரசிகர். அவருடைய புகைப்படத்தை நீங்கள் தொட வேண்டும்னு நான் கேட்டேன். இசைஞானி ஐயா இதே புகைப்படத்தை தொட்டார். ஏன்னா நான் தலித் சுப்பையாவினுடைய மாணவனாக நான் அவ்வளோ தூரம் வந்து பயணித்து அவருடைய அறை வரைக்கும் போனாலும் எனக்குள்ளே இருந்த உணர்வு வந்து எதனால் இந்த மாதிரியான ஸ்பேசஸ்குள்ளே நம்மளால் நுழைய முடியாத ஒரு காலகட்டம் இருந்திருக்கு, நம்ம எப்படி வந்தோம்
அந்த ஒரு பெரிய ஆச்சரியமான கேள்வி எனக்குள்ள இருந்தது. உண்மையாகவே நான் இன்னைக்கு ஒரு இசைக்கலைஞனா, ஒரு பாடகனா, ஒரு ஆர்டிஸ்டா நிற்கிறேன்னா அதுக்கு முதல் காரணம் வந்து பாவலர் தலித் சுப்பையா ஐயா அவர்கள் தான். நிறைய நான் பேசணும்னு நினைக்கிறேன், நேரம் குறைவா இருக்கு. இருந்தாலும் அவருடைய நினைவுகளை பாதுகாப்பதை விட அது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சமகாலத்தில் நாம் சமகால பிரச்சனைகளை பேசக்கூடிய கலைஞர்களை ஒருங்கிணைப்பதும் அவர்களை ஊக்கப்படுத்துவதும் இங்கே ரொம்ப முக்கியம். என்ன நினைக்கிறான்னா, பொலிட்டிக்கலா பாடினா வந்து ஓக் கேட்டகரி, அவன் ஓக்கா தான் நடந்துக்கணும், அவன் எந்த மிஸ்டேக்கும் பண்ணக்கூடாது, அவன் வந்து உங்களுக்கு ஒரு மிஸ்டர் பர்ஃபெக்டாவே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மறுபடியும் இட்ஸ் அகைன் அ ட்ராப். அதுக்கப்புறம் நீ உன்னுடைய சொந்த கதைகளை சொல்ற, உன்னுடைய வாழ்க்கையை சொல்ற, என் சாமின்னு எங்க பாட்டி தான் என்னை கூப்பிட்டுச்சுன்னு சொல்றேன்னா அதையும் நான் திருடிக்குவேன், எல்லாத்தையும் நான் எடுத்துக்குவேன். உனக்கு இருக்கிற எல்லா விதமான உன்னுடைய ஆர்ட் ஃபார்மு, உன்னுடைய வரலாறு எல்லாத்தையும் நான் எடுத்துக்குவேன். நீ வந்து எனக்கு அதாவது எப்படின்னா, அந்த காலத்தில் எப்படி கூலி கொடுக்காம முன்னோர்களை வைத்திருந்தாங்களோ அப்படிதான் இந்த டிஜிட்டல் யுகத்திலும் நம்முடைய மக்கள் கலைகள் வந்து பறி போய்கிட்டே இருக்கு. அதை நாம் தடுத்து நிறுத்தணும். அது ரொம்ப முக்கியமான கல்ச்சுரல் வார்ல இருக்கும். இட்ஸ் அ கல்ச்சுரல் வார் பிட்வீன் ஹேட் அண்ட் லவ். தலித் சுப்பையா சாங்ஸ் ஆர் லவ், ஒன் அண்ட் ஒன்லி லவ். முழுக்க முழுக்க அன்பை மட்டுமே இந்த சமூகத்தில் கொண்டு போய் சேர்த்தவர் அவர். நிறைய தாட் ஷேர் பண்ண நினைச்சேன், பட் இனிமே நான் ஒரு பாடலோட நான் நிறைவு செய்கிறேன். பண்ணைபுரம் ஈன்றெடுத்த பாண்டவரே, பாவலர் வரதராஜன் சோதரரே, சேரியில் பூத்த கருப்பு ரோஜா, எங்கள் சிந்தையை கவர்ந்த இளைய ராஜா, பண்ணைபுரம் ஈன்றெடுத்த பாண்டவரே, பாவலர் வரதராஜன் சோதரரே, பண்ணைபுரம் ஈன்றெடுத்த பாண்டவரே, பாவலர் வரதராஜன் சோதரரே, சேரியில் பூத்த கருப்பு ரோஜா, எங்கள் சிந்தையை கவர்ந்த இளைய ராஜா, எங்கள் சிந்தையை கவர்ந்த இளைய ராஜா, பஞ்சமர்க்கு இசை ஞானம் படைப்பிலே இல்லை என்றார், பஞ்சமர்க்கு இசை ஞானம் படைப்பிலே இல்லை என்றார், 10 பேரை அனுப்பி வச்சார் ராசா, 10 பேரை அனுப்பி வச்சார் ராசா, உங்க பக்கத்துல நிக்க முடியல லேசா, உங்க பக்கத்துல நிக்க முடியல லேசா, பண்ணைபுரம் ஈன்றெடுத்த பாண்டவரே, பாவலர் வரதராஜன் சோதரரே. இந்த படம் தொடங்குன சமயத்தில் வந்து தான் நான் கேஸ்லெஸ் கலெக்டிவ் அது சார்ந்து எனக்கும் இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரி ரொம்ப புதுசு தான். எனக்கு உண்மையிலே இதில் எதுவுமே தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எப்படியாவது நம்ம பேசணும்னு நினைக்கிற இந்த மெசேஜஸை நம்ம என்ன கற்றுக்கிட்டோமோ அதை யாரு கூட சேர்ந்தாவது சொல்லிடணும்னு தான் நான் முயற்சி பண்ணுவோம். அவ்வளோதான். அதுக்கான பேர் தான் நான் தேடுவேனே ஒழிய மற்றபடி ஹிட் ஆகணும் ஃபேமிலி அதெல்லாம் எதுவுமே இல்லை. முதல்ல விஷயம் வந்து நமக்கு இருக்கக்கூடிய இந்த கஷ்டங்களை, மனித சமத்துவத்திற்கான தேவையை எப்படி இந்த சொசைட்டியை நம்ம யூனிட் பண்ணுறதுன்ற ஒரே நோக்கத்துக்காக மட்டும்தான் நான் கவனப்பட்டு இருந்தேன். ஆனாலும் இந்த டாக்குமெண்ட்ரி எடுக்கிறாங்க போது எனக்கு உண்மையிலே அந்த டைமில் நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான மைண்ட் செட்டில் இருந்தேன். எனக்கு இது ஒரு பாசிபிளே இல்லையோ, தலித் சுப்பையா மாதிரி ஒரு ஆர்டிஸ்டையோ இல்லை அவர் மாதிரியான பாடல்களை பாடுவதோ, ஒரு சமூகத்து இப்போது இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லாதனும் கெடும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அரசாங்கத்தை விமர்சித்து இல்லை இங்கே நடக்கிற சூழல்களை விமர்சித்து பாடுகிற கலைஞர்களுக்கு ஸ்பேஸே கிடையாதுங்க. ஆக்சுவலி அது வந்து ஒரு டெரரிசமா பார்க்கப்படுதுங்க. ஆக்சுவலி அவன் தான் உன்னை இயற்கையை நோக்கி திருப்புறான். அவன் தான் உனக்குள்ள இருக்கிற மனித தன்மைகளை வந்து உனக்கு நினைவூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இல்ல நம்ம மனிதர்கள், நான் இல்ல நம்ம சமமானவர்கள், இல்ல நம்ம அழகானவர்கள் நினைவூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இவங்க டாக்குமெண்ட் செய்த விதம் வந்து உண்மையிலே யாழிக்கும் மனோஜ் அவர்களுக்கும் கிரிதரன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை நான் சொல்றேன். இந்த உணர்வை அப்படியே அவங்க கொண்டு வந்துட்டாங்க. உண்மையிலே நான் பெருசா இந்த திரைப்படக்குள்ள என்னால் எதுவுமே கான்ட்ரிபியூட் செய்ய முடியல. ஏன்னா எனக்குன்னு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னை துரத்துக்கிற காரணத்தால் நான் வந்து தலித் சுப்பையா ஐயாவை தினந்தோறும் நான் அவரோட உரையாடிக்குவேன். அவ்வளவுதான். எனக்கும் அவருக்குமான உறவு என்பது நான் உங்களுக்கு உண்மையா இருக்கனா இல்லையான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான். அது என்ன நான் பேசுறேன், என்ன நான் பாட்டு பாடுறேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது.
இப்போ நான் யோசிக்கிறது என் முன்னோர்களுக்கு கிடைக்காத மேடை எனக்கு கிடைச்சிருக்கு, அதனால என்னால் முடிஞ்சதை நம்ம இதை செய்யணும், இதை நம்ம பேசி ஆகணும். அவங்க கனவு கண்டிருப்பாங்க இல்லையா, அந்த கனவாக தான் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது. நான் மட்டும் இல்லை, இன்னைக்கு நிறைய பேர், அதனால தான் நான் அம்பசாவே உருவாக்கினேன். என்னன்னா இந்த மாதிரி சமூக பிரச்சனைகளை பேசினாலே உனக்கு ஷோவே வராது. ஆக்சுவலி நீங்க பாடணும்னா நீங்க யாருக்கும் நோம்பு கும்பிடுற மாதிரி பாட்டு பாடினீங்கன்னா தான் நீங்க பணக்காரர்கள் ஆக முடியும். நீங்க வெறுமனே இந்த மாதிரியான சமூக சிந்தனைகளை மட்டும் பாடினீங்கன்னா நீங்க புறக்கணிக்கப்படுவீர்கள். இது எப்படி பாக்குறாங்கன்னா, இந்த ஓக்னஸ் இங்க இந்த ஏற்கனவே இருக்கிற இந்த எக்ஸிஸ்டிங் மாடலை ரெசிஸ்ட் பண்ணுது. அது ஒரு சின்ன பாட்டா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ரேப்பரா இருந்தாலும் சரி, ஒரு கானா பாட்டா இருந்தாலும் சரி, இருக்கிற மாடலை அது கேள்வி கேட்கறதுனால அதை பார்த்து பயப்படுறாங்க. ஆனாலும் நாம் தொடர்ந்து நம்முடைய வேலையை நாம் செய்யணும். இந்த ஆவணப்படத்தை மிக சிறப்பாக எடுத்திருக்கிற குழுவினருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அண்ட் ரஞ்சித் அண்ணனுக்கு என்ன சொல்றது, நான் சாரி தான் சொல்லணும் ரஞ்சித் அண்ணன்கிட்ட. நான் நிறைய நேரங்கள் நான் சரியா புரிஞ்சுக்காம போயிருக்கேன். ஏன்னா எனக்குள்ள இருக்கிற வேகம் என்னை வேற மாதிரி இயக்கும். நான் ஒரு தன்மைக்கு வருவதற்காக நிறைய டைம் எடுத்திருக்கேன். அவர் எனக்கு நிறைய வாய்ப்பு அந்த மாதிரி கொடுத்திருக்காரு. அந்த வகையில இன்னைக்கு தலித் சுப்பையா ஐயாவுடைய படத்தை பார்த்ததன் மூலமா நானும் இந்த சமூகத்தில் ஏதோ ஒரு புள்ளியில் ஒரு சின்ன வேலையை செய்திருக்கிறேன் அப்படிங்கிறதை, இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்பதை நினைவூட்டுகிற, நம்ம எல்லோருக்கும் நினைவூட்டுகிற ஒரு அற்புதமான படமாக இது படம் வந்திருக்கு. உண்மையிலே இயக்குனர் அண்ணன் பா ரஞ்சித் அவர்களுக்கு நான் உங்க எல்லோரும் சார்பாகவும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நிறைய பாடல்கள்லாம் பாடுறதா இருந்தோம், நான் நிறைய நேரம் எடுத்துட்டேன். எனிவே இன்னொரு நிகழ்வுல நான் உங்களோட பேசுகிறேன். ஜெய் பீம்.